கடகராசியில் பிறந்தவங்க நீங்கள் பேசி பாருங்களேன், நல்லா இருக்கும். நல்லா பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க. அவங்க முகத்தோற்றமே பார்க்க அழகு. அழகை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது கடகம். இந்த கடகத்தை பொறுத்தவரையில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். ஒன்று கணவன் என்ன மதிக்கலை, அல்லது மனைவி என்ன மதிக்கலை, அல்லது அவங்க வீட்டில் உள்ளவங்க மதிக்கலை. யார் எதை சொன்னாலும் நம்மைத்தான் சொல்கிறார்கள் என்று தானே நினைத்து கொள்ளக்கூடிய பக்குவம் கடகத்திற்கு உண்டு. ஏன் அதை தாண்டவில்லை, ஏன் அதை தாண்டி போக முடியலைன்னா கடகத்தினால் ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆனால் இந்த ஆண்டு இந்த கடகம் 12ஆம் இடத்துல குரு வந்துடுவார். சுப விரயங்கள் செய்வதற்கு தயங்காது. வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இவை எல்லாமே சுப செலவாக நடக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். வயிறு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், வயிறில் பிரச்சனை இருக்கும். அந்த ஜெரிமான பிரச்சனை வராமல் மட்டும் அந்த உடம்பை அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். 3ஆம் இடத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கே 5ல் இருப்பதனால இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் இந்த 2025 மிகப்பெரிய வெற்றியை பெறுங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதே இந்த கடகத்திற்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் சனி பயணித்தாலும் கூட அது அடுத்து 9க்கு போயிடும். இந்த சனி 9க்கு போனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குது. அஷ்டம சனி நடக்குது, என்னை படுத்துதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அஷ்டம சனி அடுத்து 9க்கு போயிடுவார். பலமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள், தான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பலமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா சிம்மம். இந்த சிம்மம் 2025 சிறப்பான பலனை பெறுமா. இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதியே 2025 பிறக்கும்போதே அவர் எங்கே இருக்காங்க அப்படின்னா கரெக்டாக போய் தனுசில் இருக்காங்க. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து. அப்போ சிம்மத்தை 12ஆம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதி சேர்ந்து 5ல் உட்காந்துருக்கனாலையும், இந்த 5ஆம் இடத்து அதிபதி நேர போய் 11 லாபஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கனாலையும், தோசம் குரு 11 கொண்டு வரல, மிதனத்துக்கு கொண்டு வரல, ரொம்பவே சூப்பர். அப்புறம் தான் சிம்மம் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் படுபோடு போடும். அரசியல், அரசுத்துறை, அதிகாரம், பதவி, பட்டம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சொல்கிறீங்களே சார், இந்த சிம்மத்துக்கு 8க்கு சனி போயிடுவாரே. உண்மைதான். சிம்மத்தை பொறுத்தளவில் சனி 6, 8ல் இருக்கிறது சிறப்பு தானே. அப்போ அஷ்டம சனி பாதிப்பை தரும். ஆனால் அதை கடந்துருவார் ராகு. இந்த ராகு சனி சேரும்போது தானே பிரச்சனை. அப்போ ராகு கடந்துருவார் இல்லையா. அப்போது இருந்தாலும் சிம்மத்திற்கு 8ஆம் இடத்துல போய் சனி உட்காரும்போது பிரச்சனையை தருந்தானே அப்படின்னு கேட்கலாம். என்ன, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடம்பை மட்டும் நல்லா பார்த்துக்காங்க. எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு உடம்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது சிம்மத்துக்கு. ஆனால் லாபம் அதிகமாக இருக்கும். பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்தாலும் லாபம் அதிகமாக இருக்கும். அதை அமர்ந்திருக்கக்கூடிய சனி, அமர்ந்திருக்கக்கூடிய குரு இந்த சிம்மத்திற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பதனால மிகப்பெரிய லாபத்தை பெற்றுத்தரும். குழந்தை பாக்கியத்துக்கு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வரன் கண்டிப்பாக கூடி வரும். வாழ்க்கை இனிமையாக இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. சிம்மம் சிறகடித்து பறக்குமானா பறக்கும். அதற்கான வாய்ப்பு ரொம்ப தூரத்தில் இல்லை. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. கன்னியை பொறுத்தளவில் இப்போ கன்னி ராசி நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ கன்னி எப்படி இருக்கும், கன்னியினுடைய ராசி 6ல் சனி இருக்கார். இப்போ அடுத்து 7க்கு போவார் இல்லையா. குரு 10க்கு வந்துடுவார். தான் செய்யக்கூடிய தொழிலை இன்னும் பலமாக விருத்தி பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தான் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை இன்னும் சிறப்பாக பண்ண முடியும். இன்னும் பொருளாதாரத்தில் மேலே வர முடியும். செல்வ செழிப்பாக வாழ முடியும். தான் நினச்ச விஷயத்தை அடையிறதுக்காக எதை வேணாலும் செய்ய முடியும். புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டில் யாருக்காவது திருமணம் நடக்காமல் இருந்தாலும் திருமண விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே நேரத்தில் கன்னியை பொறுத்தளவில் 10ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால ரொம்ப சிறப்பு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 11ஆம் இடம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு துலாம் ராசியை பொறுத்தளவில் இதில் 9ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. ஓடி போனவனுக்கு 9ல் போகணும். யாரெல்லாம் வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கை
இனிமையாகவும் சிறப்பாக இருக்கும்.